ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajeee. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எபிசோட். நம்ம இப்போது OMRல இருக்கிற RTS ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுன்ற ஒரு இதில் இருக்கும். அதாவது இது எர்லியர் OMR ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு OMRல நாவலூரில் இருக்குது, ஆப்போசிட் டு HCL, adjacent to AGS Cinema Theatre. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு RTS ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இது பேர் எர்லியர் OMR ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு இப்போ மாறிடுச்சு, RTS ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு மாறிடுச்சு இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 75+ கடைகள் இருக்குது, ஃபுட் ஜாயின்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒலிம்பியான்ட்டு இது ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது ஆப்போசிட் டு HCL, ஆப்போசிட் டு ஒலிம்பியா அப்பார்ட்மெண்ட், அட்ஜசன்ட் டு AGS. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டாக்கோ பவுல் அப்படின்ற ஒரு மெக்சிகன் ஃபுட்டு விற்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நம்ம போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே வர என்னென்ன கடைகள் இருக்குன்ட்டு நம்ம பார்த்துட்டே போகலாம், வாங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கார் பார்க்கிங் அங்கே அப்படியே கார்னரில் விட்டுட்டு வரலாம். உள்ளேயும் உங்களுக்கு கொஞ்சம் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அப்புறம் அப்படியே உள்ளே நம்ம போனோன்னா ஒரு ஈவினிங்கில் போனால் சூப்பராக இருக்கும். சாட்டர்டே சண்டேலாம் போனீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ இதுதான் டாக்கோ பவுலிட். ஸோ இங்கே தான் நம்ம போகிறோம். இங்கே டேக்அவே இருக்குது, டைனிங்கும் இருக்குது. ஸோ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைக்குள்ளே எல்லாம் இருக்கிறது அங்கே அவங்களுக்கு ஓன் அது. ஸோ அந்த கடை அங்கே என்ன சாப்பிட்றீங்களோ அவங்க மட்டும்தான். பட் கடைக்கு வெளியே எல்லாம் சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன். ஸோ அது எங்கே வேணால் நீங்கள் எந்த கடையிலாம் வாங்கிட்டு நீங்கள் வெளியே இருக்கிற டேபிளில் நீங்கள் சாப்பிட்லாம். பட் ஆனால் கடைக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா அவங்களோட ஃபுட்டு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டாக்கோ பவுல். ஸோ கடைக்கு வெளியே வாங்கி சாப்பிட்லாம், உள்ளேயும் சாப்பிட்லாம். ஸோ சுல்தான் இருக்குது, பிரியாணி, சாப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் மிக்ஸ்டு உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, நான்வெஜ் இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், சிம்பிளி கபாப், இது ஃபுல்லாக உங்களுக்கு கபாப் தான். அதாவது ஃபிஷ் ஐட்டம்லேருந்து உங்களுக்கு சிக்கன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பர்மா ஸ்கொயர். அங்கே பார்த்தீங்கன்னா பர்மா அத்தோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்லாம் கூட இருக்குது. அதாவது டெசர்ட் கம்ப்ளீட்டாக ஸ்நாக்ஸ்லேருந்து உங்களுக்கு மெயின் கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. கார் பார்க்கிங் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் உள்ளே இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் இருக்குது. இது தாலி பியூர் வெஜிடேரியன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ வெஜிடேரியனும் இருக்குதுங்க. ஸ்டஃப்டு பரோட்டா வைக்கிறாங்களா. இது குல்ஃபி ஹவுஸ். ஸோ நான் சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்டர், மெயின் இது பியூர் வெஜ் ஹாட் தோசா. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரோசன் பாட்டில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கடையை பார்த்துன்னே போகலாம். நம்ம த அரேபியன் ஸ்டேஷன், அரப் ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரில் எல்லாம் இருக்குதுங்க. ஸோ ஒரு ஈவினிங்கில் போனால் ரொம்ப பகலில் எப்படி இருக்கும் தெரியாது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஈவினிங் எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் உங்களுக்கு அதாவது மத்தியானத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் ஈவினிங்கில் சும்மா சூப்பராக இருக்கும். அதுவும் சாட்டர்டே. இதுதான் டாக்கோ பவுலிட். நம்ம இது கடைக்குள்ளே இருக்கோம் இப்போது. ஸோ இந்த கடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உள்ள நல்ல டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு லைட்டிங்ஸு, இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது சொன்ன மாதிரி உங்களுக்கு மெக்சிகன் ஃபுட்டு இவங்க மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. இது ஸ்பெஷாலிட்டி மெக்சிகன் ஃபுட்டு தான். மெக்சிகன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்கோஸ்ன்றது ஒரு நல்ல ஃபுட், அதுதான் ஃபேமஸ்.
ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். அதாவது ஒரு டேக்கோ, ஆப்வியஸ்லி டேக்கோ ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஷ்ரிம்ப் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் சிக்கன் இது வந்து ஒரு ஆர்டர் பண்ணோம், சிக்கன் ரேம்ப்பு. ஸோ இதுதான் வந்து ஷ்ரிம்ப்பு போல் உங்களுக்கு உங்களுக்கு மெனு கார்டு இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ என்ன நீங்கள் எவ்வளோ ரேட்ஸுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து மெக்சிகோன்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேக்கோன்றது அவங்களோட, நம்ம எப்படி இட்லி சாம்பாரோ அது மாதிரி டேக்கோஸ்ன்றது அவங்களோட ரெகுலர் ஃபுட்டு, ஃபேமஸான ஃபுட் அது. ஸோ இதுதான் டெசர்ட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் அது, உங்களுக்கு ரேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணது, ஷ்ரிம்ப்ன்றது. ஸோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், ஃபேமிலியோடு போகலாம், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஆனால் ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரியும். இதுதான் டேக்கோஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சிக்கனும் இது வந்து சாசேஜ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இது ஷ்ரிம்ப், இது நம்ம சாப்பிட்றது ஃபஸ்ட்டு. அப்புறம் சிக்கன் ரேப், அதுக்கப்புறம் சிக்கன் டேக்கோஸ். ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் குட்டு. பட் ரேட் வைஸ் கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்டால்ஸ் இல்லையா. ஸோ அவங்க வாடகை கொடுக்கணும், அது இருக்கும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா. மேபி இன்னொன்று வீக் டேஸ் கொஞ்சம். இதுதான் வந்து டேக்கோஸ் பாருங்கள். ஒன்றும் இல்லை, சப்பாத்தியில் இது மாதிரி வைக்கிறது அவ்வளோதான். பட் அவங்க வேறு மாதிரி சாப்பிட்றாங்க அவங்க, அவ்வளோதான். அது டேக்கோஸ்ன்னு சொல்கிறாங்க அது. பட் இது வந்து ஒரிஜினல் டேக்கோஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் வந்து டேக்கோஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பட் ஒரிஜினல் அவங்க ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு கிடையாது. ஸோ எப்படி நம்ம வந்து சாம்பார் இட்லி நம்ம ஊர் தான் நம்மளுக்கு இதுன்னு கிடையாது சொல்லுவோம் இல்லையா. பட் என்ன தான் வெளிநாட்டில் செஞ்சாலும் அது வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸாக்ட் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வேப்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ பட் ஜஸ்ட் என்னென்ன கடைகள் இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு தான் நம்ம எல்லாம் காட்டுறோம். ஸோ இதோட வந்து நம்மளோட இந்த டேக்கோ பவுல் முடியுது. பட் இன்னும் வரும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோ வருது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. நான் அது வரும், அது நெக்ஸ்ட்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் கொடுங்க. ஸோ என்னெல்லாம் நீங்கள் தோணுதோ நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப். Bye.